சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவாவை மீட் பண்ணுறதுக்காக ஸ்னேகா கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவாவும் வராங்க. இங்கே பாரு சிவா, சிந்து பண்ண தப்பு நிரூபிச்சா நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லி நீ சொன்ன. நாளைக்கே நான் சிந்து தான் தப்பு பண்ணா, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றத நான் நிரூபிக்க போகிறேன். நாளைக்கே நீ என் கழுத்தில் தாலி கட்டுற சிவா, நீ கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்னேகா சிவா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இது நினைச்சு சிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா சிந்துவும் அதே விஷயத்த சொல்றாங்க. உன் கூட வாழ்ந்த கொஞ்ச நாளே எனக்கு போதும் சிவா, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மனசொடிஞ்சு போறாங்க சிவா. இப்ப பஞ்சாயத்து கூட்டுறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. வந்திருக்கிற நேரத்துல ஸ்னேகா போயிட்டு சாட்சியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சிட்டுவை பார்த்ததும் ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சிவாவும் சரி சிந்துவும் சரி. சிட்டு மனசுக்குள்ளே என்னை மன்னிச்சிருப்பில்ல, எனக்கு வேற வழி தெரியல, என் அப்பா அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். இதனால எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. உன்னை விட எனக்கு ஏன் அப்பா அம்மா முக்கியம் சொல்லிட்டு இப்ப மனசுக்குள்ளே சிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. சிந்து சிட்டு நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற அளவுக்கு தயாராயிட்டே சிட்டுன்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் மனசுல நினைக்கிறாங்க. இப்ப சிட்டு என்ன உண்மையை சொல்ல போறாங்க? சிவா ஸ்னேக காலத்துல தாலி கட்டுவாங்களா, இல்ல என்னுடைய மனைவினா அதை சிந்து மட்டும் தான் சொல்லுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.